ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை காலத்தில் சளி காய்ச்சல் இருமல்னு உடம்பு முடியாமல் இருக்கும்போது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட அருமையான உடைச்சி ஊற்றின முட்டை மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இதை சாப்பிட்டீங்கன்னா சளி இருமல் எல்லாம் பறந்து போயிடும். முதல்ல இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். இது 2 பேருக்கான அளவு. வாங்க. 20 சின்ன வெங்காயம், பூண்டு 10லேருந்து 15 பல் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரத்திற்கேற்ப எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் 50 ml, துருவின தேங்காய் அரை முறி எடுத்துக்கோங்க. முட்டை 2. வாங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுட்டு அதில் 25 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம உரித்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினதும் துருவி வச்சிருந்த தேங்காயையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு முழு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இப்போ காரத்திற்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து மசாலா கருகிடாமல் லைட் ப்ரௌன் கலரில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. மசாலா சூடு ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு பேனில் மீதி இருக்கிற 25 ml நல்லெண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானது கடுகு வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறமும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை இது கூட ஊற்றிக்கோங்க. இப்போது மசாலா அரைச்ச மிக்சர் ஜாரில் 100 ml தண்ணி சேர்த்து நல்லா அலசி குழம்போடு ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போது குழம்பு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கொதித்து சுண்டி வரணும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து திக்காக நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை மெதுவாக உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிளறக்கூடாது, ஏன்னா முட்டை களைஞ்சி போயிடும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க சிம்மில். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். முட்டை உடையாமல் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. ஃபைனலாக நம்மளோட கம முட்டை மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூடான சோத்தில் மழை டைமில் இதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சளி காய்ச்சல் உடம்பு வலி எல்லாம் சரியாக போயிடும். நீங்களும் கண்டிப்பாக ஒன்ஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம வீட்டு vlog SM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.